கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 16வது வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய அனுதின அவனுடைய அனுபவமாய் இருக்கிறது. தேவனோடு கூட பேசுகிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிறது, அவரிடத்தில் புலம்புகிறது, அவரிடத்தில் விண்ணப்பிக்கிறது என்பது அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது, விண்ணப்பம் என்பது நாம் தேவனிடத்திலே உதவியும் வழிகாட்டுதலும் நாம் எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. அவரிடத்திலே நாடுகிறதா இருக்கிறது. உதவி செய்யும், எனக்கு ஒரு வழியை காட்டும் என்று நாடுகிறதாய் தேடுகிறதாய் காணப்படுகிறது. தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறது என்பது தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்துகிறது. அவர் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. தேவனால் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கவும் அதற்கு பதில் அளிக்கவும் அவர் கூடும் என்று நம்புகிறதை இந்த ஜெபம் என்கிற ஒன்று வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஜெபம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டுகள், உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள், இவை எல்லாவற்றிலும் தேவைகள், இவை எல்லாவற்றிலும் தெய்வீக ஒரு ஈடுபாடு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு இன்டர்வென்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். கர்த்தரே என் வாழ்க்கையில் இடைப்பட்டு காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்பது இந்த ஜெபம் என்கிற ஒன்று நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. தேவனை நோக்கி கூப்பிடுகிறதா இருக்கிறது. தேவனிடத்திலே பிரியமானவர்கள் ஒத்தாசைக்காக நாம் கதறுகிறதா இருக்கிறது, கூப்பிடுகிறதாய் இருக்கிறது, வேண்டுகிறதாய் இருக்கிறது, விண்ணப்பிக்கிறதாய் இருக்கிறது என்றெல்லாம் பிரியமானவர்களே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 18:6 மற்றும் எரேமியா 33:3 இந்த வசனங்கள் எல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவரே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜெபம் என்பது பிரியமானவர்களே தேவனோடு கூட உள்ள நம்முடைய தொடர்பை காண்பிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் என்றால் ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், போஷிக்கிறவர், ஆதரிக்கிறவர், உதவி செய்கிறவர் என்றெல்லாம் பிரியமானவர்களே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும், என்னை விடுவித்தருளும், என்னை கேட்டருளும். பிரியமானவர்களே, கர்த்தர் என்பது தேவன் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையின் நாமம். அவர் ஒருபோதும் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை மீறுகிறது இல்லை. ஆபிரகாம் மூலமாகவும், மோசேயின் மூலமாகவும், தாவீது மூலமாகவும், நோவா மூலமாகவும், கடைசியாக ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாகவும், அவருடைய இரத்தத்தின் மூலமாகவும் நம்மோடு கூட உடன்படிக்கையையும் வாக்குத்தத்தத்தையும் ஆணையும் அவர் பிறப்பித்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் நல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆதலால் நாம் அவரை நோக்கி ரோமர் 10:13, ஏசாயா 43:11 மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 இந்த வசனங்களின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு வாக்களித்த பிரகாரம், நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையின் பிரகாரம் நம்மை ரட்சிக்கிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், அனுகூலமான துணையாக நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சங்கீதங்கள் புத்தகம் 34ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 17வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரச்சனை இல்லை, பாடு இல்லை, உபத்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நீதிமான் செய்கிறது என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான்,
அங்கே 17வது வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பார், அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்பது நிச்சயம். 19வது வசனத்திலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனோடு கூட நின்று விடுவிப்பார், அவருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் என்றெல்லாம் பிரியமானவர்களே, வேதம் பிரியமானவர்களே ஒரு ஜெப புத்தகம், ஒரு விண்ணப்பத்தின் புத்தகம். பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்களினாலும் ஜெபங்களினாலும் கூப்பிடுதல்களினாலும் முறையிடுதல்களினாலும் நிறைந்த ஒரு புத்தகம். அவற்றுக்கு தேவன் ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயமாய் எப்படியெல்லாம் பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கினார் என்பதுதான் வேத புத்தகத்தினுடைய சாட்சியாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். எல்லா ஆபத்துகள், விபத்துகள், நாசங்கள், மோசங்கள் இவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 86வது சங்கீதம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் துயரப்படுகிற நாளிலே, ஆபத்து நாளிலே மாத்திரமல்ல, என்ன துயரத்திலே துக்கத்திலே நாம் இருக்கிறோமோ, நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்கள். ஆதலால் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரோடு கூட தொடர்பு கொள்வோம். நீர் என்னை கேட்டு அருளுவீர் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர். அவருடைய சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அவள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவனுக்கு அல்லது அவளுக்கு மறு உத்தரவு பதில் கொடுப்பேன், ஏற்ற பதிலை கொடுப்பேன். ஆபத்தில் என்ன ஆபத்தில் இருந்தாலும் நான் அவனோடு கூட அவளோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவேன், அவனை கனப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த 15வது வசனத்திலே அவன் 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 என்று சொல்கிறதெல்லாம் அவள் என்றும் எடுத்துக்கொள்வோம் என்றால் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, 7 முறை அங்கே 6 முறை பிரியமானவர்களே நான் அவன் அவள் என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் என்பது நாமும் தேவனும் ஒன்றிணைகிற நேரம். பிரியமானவர்களே, அதுக்கு பதில் என்பது தேவன் நம்மோடு கூட இருந்து காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஃபார்முலா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஃபார்முலாவாக பிரியமானவர்களே காணப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 145 18 19 வசனங்களிலே தம்மை நோக்கி கூப்பிடுகிற நோக்கத்தோடு கூட, வெறுமையாய் அல்ல, என்ன நோக்கத்தோடு கூட நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், கேட்டா கேட்கட்டும் கேட்கலன்னா போட்டும் என்று அல்ல, பிரியமானவர், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் அவர்களுக்கு உதவியாய் இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார், அவர் தூரமாய் இருக்கிறார், கேட்காதவராய் இருக்கிறார் என்றெல்லாம் நாம் புலம்ப வேண்டியது அவசியமில்லை. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர். Glory Jesus. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே 145:19 தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய். உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய வாஞ்சை என்ன, உங்களுடைய தாகம் என்ன, கர்த்தர் அதன்படி செய்கிறவராய் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களை ரட்சிக்கிறவராய் அவர் இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கடைசியாக பிரியமானவர்களே, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் என்கிற ஒரு பிரியமானவர்களே
ஒரு தாபந்தத்தோடு கூட அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து 11வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்க கர்த்தர் நித்தமும் உங்களுக்கு அனுகிரகம் செய்தருள்வாராக. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு இரட்சிக்கிறவராய், எனக்கு உதவி செய்கிறவராய், எனக்கு நன்மை செய்கிறவராய், எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமையாய் சாட்சியாய் முன்னேறுவோம். God bless you.